அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிசுக்குடைய கஷ்டம், ரிசுக்குடைய நெருக்கடி, இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம். சில அமல்களை செய்கிறோம் ரிசுக்குடைய பரக்கத்துக்காக, ஆனாலும் ரிசுக்கில் எந்த ஒரு பரக்கத்தும் ஏற்படவில்லை. ரிசுக்கில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல, ஆனால் கரெக்டாக அமலும் செய்கிறோம். என்ன காரணமாக இருக்கும்? பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நமக்காக எழுதப்பட்ட ஒன்று அது நம்மை வந்தடைந்தே சேரும். அதில் எந்த சந்தேகத்துக்கும் வேலை இல்லை. இப்போ நமக்கான ஒன்று அது வந்தடையக்கூடிய விஷயத்தில் அதில் பரக்கத்து ஏற்படுறதுக்கும் விஸ்தீர்ணம் ஏற்படுறதுக்கும் தான் நம்ம சில துஆக்களை அமல்களை வாழ்க்கையில் செய்கிறோம். சிலர் அது கண்கூடாக பலனாக பார்க்குறாங்க, சிலர் பார்க்க முடியல. பார்க்க முடியாததற்கான அடிப்படை ஒரு காரணத்தை புரிஞ்சு கொள்ளணும். பாவத்தின் விளைபாடு, பாவத்தினுடைய நத்தீஜா முடிவு என்னன்னு சொன்னால் ரிசுக்கை குறைவுபடுத்திவிடும். என்னதான் அமல் செய்தாலும் ஒரு பக்கத்தில் நம்முடைய சில பாவங்களை செஞ்சு கொண்டே இருப்போமே, ஆனால் பாட்டு கேட்குறது, நாடகம் பார்க்குறது, டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, அந்நிய பெண்ணை பார்க்குறது, ஒரு பெண்ணாக இருந்தால் அந்நிய ஆணை பார்ப்பது, இது போன்ற விடயங்களில் எதுவாக இருந்தாலும் எதுவெல்லாம் பாவமோ அந்த பாவமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்து சில அமல்களையும் செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அந்த அமலின் மூலம் வரக்கூடிய பலன் தடைபட்டு போகிவிடும். அமலின் மூலமாக வரக்கூடிய பலன் உறுதி, ஆனால் பாவம் வரக்கூடிய ரிசுக்கை தடுத்துடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னர் ரஜுல ல யுஹ்ரமு ரிஸ்க பிதன்பி யுஸீபு. ஒரு மனிதன் அவனுக்கு சேர வேண்டிய ரிசுக்கு தடைபடுவதற்கான காரணம் அவன் செய்யும் பாவம் என்று சொன்னாங்க. அதனால் பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்து, முடிந்த அளவு தவிர்ந்திருக்குன்னு, சில பாவங்களை விட முடியலை அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது அந்த பாவத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி அழுகணும். அல்லாஹ், இந்த பாவத்திலிருந்து நான் தௌபா செய்கிறேன், என்னை இந்த பாவத்தை விட்டு நீ பாதுகாத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, எனவே நம்ம அமல்களை இஹ்லாஸோடு நம்பிக்கையோடு செய்யணும். அந்த ஒரு அமல் ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படுறதுக்கும், ரிசுக்கில் உள்ள குழப்பம், ரிசுக்கில் வரக்கூடிய நெருக்கடி, இவைகளை விட்டு பாதுகாப்பு பெறுறதுக்கு ஒரு அமல். இந்த அமல் நம்முடைய பெரியார்கள் சொல்லி தந்த அமல். அல்லாமா அஹ்மது லாகூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தரக்கூடிய ஒரு அமல். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ரு, லுஹர், அசர், மஹ்ரிபு, இஷா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஒரே ஒரு முறை சலவாத், எது தெரியுமோ அது ஓதிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு சலவாத்து, கடைசியாக சலவாத். இடையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதோட 7 முறை சூரால் ஈலாஃபி குரைஷ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லி ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். இந்த சூறாவை பிஸ்மில்லாவோடு 7 தடவை ஓதணும். ஃபஸ்ட்டு சலவாத்து, அடுத்தது 7 முறை பிஸ்மில்லாவோட இந்த சூறா, அடுத்து சலவாத்து. இதை பேணுதெல்லாம் ஓதி கொண்டு வாங்க. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சுன்னத்து தொழுதுட்டோம், ஃபர்ல முடிஞ்சு ஓத முடியல, சுன்னத்து தொழுதுட்டும் ஓதிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. இவ்வாறு பேணுதலாக இன்ஷா அல்லாஹ் செய்து கொண்டு வந்தால் ரிசுக்கிலே ஏற்படக்கூடிய நெருக்கடியை விட்டும் கஷ்டத்தை விட்டும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பு பெறலாம். அனுபவபூர்வமான அமல்.
அனைவரும் செய்வோம். ரிசுக்குடைய நெருக்கடி விட்டு பாதுகாப்பு பெறுவோம். ரிசுக்கிலே பரக்கத்தை அடைவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.